சூப்பர் சிங்கர் சீசன் 11ல் இப்போது சரண்ராஜ் அவர்கள் ரன்னர் அப் ஆகியிருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லோருமே அவரை டைட்டில் வின் பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா, நம்ம சில நேரங்களில் இவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப அதிகமான அபிப்பிராயம் வச்சுருவோம். சில நேரங்களில் அது நம்மளுக்கே பார்த்திங்கன்னா ஏமாற்றமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ரன்னர் அப் ஆகிட்டாங்கன்றதுக்காக அவங்களுக்கு திறமை இல்லை அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இப்போது சரண்ராஜ் அவர்கள் அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத அவரே சொல்லியிருக்காராம். ஏற்கனவே தனக்கு புத்தகம் படிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ரொம்பவே துக்கமாக இருந்தாலும் சரி, நான் புத்தகங்கள் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு காரணம் தன்னுடைய அப்பாவிற்கு தன்னை பேராசிரியராக்கி பார்க்கணும் அப்படின்றதான் ஆசையாக. அதனால் நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடுத்துருக்காரா. அந்த புத்தகங்களை படித்து தனக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம், துக்கம் எல்லாத்துக்குமே புத்தகங்கள் படிக்கிறதே தன்னுடைய பழக்கமாக வச்சுருந்துருக்காரு. இப்போது ஒரு கவிதை தொகுப்பு கூட நான் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தேன். அது உலக சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் அவரை இன்னமுமே மேலே கொண்டு போயிருக்கு, அப்படி உயரத்தில் வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழலில் இப்போ எப்படியாவது தன்னுடைய அப்பாவினுடைய ஆசைக்காக பேராசிரியர் ஆகணுன்ற ஒரு குறிக்கோளோடு இருக்காராம். இதை கேள்விப்பட்ட எல்லோருமே அப்பாவிற்காக, அதுவும் அப்பாவினுடைய ஆசை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய விஷயம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எல்லோருமே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இது இப்போ சமூக வலைதளங்களில் சரண்ராஜ் அவர்களை பற்றி வயலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அபிஷஞ்சன் அவர்கள் ஏற்கனவே டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இந்த நேரத்தில் ரஜினி அவர்களை பார்த்து அவர் பிளெஸிங்ஸ் வாங்கியிருந்திருக்காரு. ரஜினி அவர்களும் பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காரு. அப்போது நீ நல்லா தானே இருக்க, நடிக்கலாமே அப்படின்னு சொன்னது தான் அவருக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருந்ததா. அதனால தான் அவர் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு படத்தில், அதாவது வித் லவ் படத்தில் நடிச்சிருக்காரு. நிச்சயமாக அது கிளிக் ஆச்சுன்னா அடுத்த பிரதீப் ரங்கராஜன் மாதிரி இவரும் வந்துடுவார் அப்படின்னு இப்போ எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அந்த படத்தில் கதைகளை உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் என்னை நடிக்கிறதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. அப்போ நம்மக்கிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு நானே டிசைட் பண்ணி நடிக்க ஆரம்பித்தேன். அதனால தான் வித் லவ் படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தை ரஜினிகாந்த் அவர்களினுடைய மகள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ அடுத்ததாக அவர் இன்னும் இந்த படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நிறைய படங்கள் மக்களுக்காக கொடுப்பாரு, என்டர்டெயின் பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.